பணவரவுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுக்கிரனோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும். அதுக்குரிய காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும். உலோகம், வெள்ளி, அதே மாதிரி சுக்கிரனோட பயிறு, மொச்சப்பயிறு, கொஞ்சம் பேருக்கு ஏதாவது சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இதெல்லாம் வந்து வழிபாடு மாதிரி. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடோ இல்லை ஒரே இது பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த வெள்ளி காப்பு வந்து போட்டுக்கலாம். அந்த வெள்ளி காப்பு அப்படின்றது சுக்கிரமேடில் போடும். ரொம்ப விசேஷம். இது வந்து நல்லாயிருக்கும், அது போட்டு பாருங்களேன். அதே போல் அந்த கன்னி மூலையில் பீரோ வைப்பது, அதே மாதிரி மரப்பெட்டி கிடச்சிதுன்னா அந்த மரப்பெட்டியில் வந்து யூஸ் பண்ணி இரும்பு பெட்டி, அதில் வந்து முக்கியமாக இந்த ஏலக்காய், பச்சைக்கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் போட்டு அதில் ஒரு மஞ்சள் துணியில் வந்து அதை கட்டி அதில் போட்டு வைங்க. அந்த வாசம் வந்து அதை வசியப்படுத்தும். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ஃபுல் ஆன் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய ஜோதிடர் கோகிலாதரணி அவங்க தான் இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம், சூப்பர். அதாவது வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் பணம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஆனால் அந்த பணம் இல்லைன்னா யாருனாலையும் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்ற நிலைக்கு வந்து நம்ம மாறிட்டோம். அதை யாருனாலையும் மறுக்க முடியாது இல்லையா? ஸோ வந்து எல்லாருடைய தேவையுமே வந்து பணம் தான் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பணம் நம்ம வீட்டில் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல ஓம் சரவணபவா. முதல்ல என்ன சொல்லணும், பணவரவுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுக்கிரனோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும். சுக்கிரன் வலிமை பொருந்திய ஜாதகருக்கெல்லாம் பணவரவு வந்து நல்லாவே வந்துட்டுருக்கும். அது வந்து தனக்காரகர் குருவோடைய அருளும் நம்மளுக்கு வந்து வேணும். இது 2 கிரகங்கள் வந்து இப்போ டெய்லி பணவரவு, தின கூலி, தினமாக அதை மாத வர்றது, இது எல்லாமே வந்து சுக்கிரனை சேரும். அந்த பண வருமானத்துக்கு வந்து சுக்கிரன். பெரும் பணம் அப்படின்னு சொல்கிறது வந்து குரு. ஃபிக்ஸடில் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரும் பணத்தை குறிக்கிறது லட்ச கணக்கில் வந்து நம்மக்கிட்ட ஒரு இருக்குது அப்படின்னா அது குருவை வந்து சேரும். இப்போ நம்ம சுக்கிரனும் குருவும் ரொம்ப மெயினான கிரகமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த பணவரவுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? கண்டிப்பாக சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும், சுக்கிரனை இயக்கணும். நம்மளோட ஜாதகத்தில் அவர் எப்படி வேணால் இருக்கட்டும், ஒரு நீச்சமாக இருக்கலாம், பக்ரமாக இருக்கலாம், மஸ்தகமாக இருக்கலாம். ஒரு ஜாதகத்துக்கு சுக்கிரன் தசை வந்திருக்கலாம், வராமல் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்காது. அதனால் சுக்கிரன் வந்து புது கிரகம். அது வந்து பொதுவான எல்லா கிரகங்கள் உடைய இது மாதிரி சுக்கிரனும் ஒரு பொதுவான நவகிரகத்தில் ஒன்று. அதுக்குரிய காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக சுக்கிரன் குறிய உலோகம், வெள்ளி, அதே மாதிரி சுக்கிரனோட பயிறு, மொச்சப்பயிறு வந்து நம்ம எடுத்துக்கிறது, உணவில் எடுத்துக்கிறது. மொச்சப்பயிறு வந்து கொஞ்சம் பேருக்கு ஏதாவது சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இதெல்லாம் வந்து வழிபாடு மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் தான். நம்ம இதை தின இதில் வந்து இதை சேர்த்துக்கணும். தினமும் என்னெல்லாம் செய்கிறோமோ அதில் இது ஒன்றும் ஒரு வாடிக்கையாக நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா அதில் அந்த சுக்கிரனோட சிந்தனைகள் நம்மளுக்கு இருந்துக்கிட்டு இருக்கணும். இன்னொன்று வந்து நல்ல அலங்காரம், நல்ல ஒரு ரொம்ப சிம்பிளாக பெருசாக வந்து நகை ஆபரணங்கள்லாம் இருந்தால் தான் நம்ம இது பண்ணிக்கணும். ரொம்ப சுத்தமாக நீட்டாக, அது சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேர்த்தியான கரெக்டாக இருக்கும். நேர்த்தியான இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நீட்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணணும். அதாவது ஆடம்பரமாக இருக்கணும்லாம் கிடையாது. அதே மாதிரி பெரிய கவர்ச்சியான ஒரு இதுவெல்லாம் தேவையே இல்லை. நேர்த்தியாக நல்லா சுத்தபத்தமாக நல்லா இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறதுல நல்லா பயன்படுத்தணும். ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நம்ம அது கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது, 4 துணியாக இருந்தாலும் அது சுத்தமாக உடுத்தணும். அது சுக்கிரனுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். இன்னும் சுக்கிரனுக்கு ஆபரணம் அப்படின்னு சொன்னால் வெள்ளி பொருளை சொன்னேன். வெள்ளி வந்து நிச்சயமாக வந்து சுக்கிரன் வந்து பணத்துக்கு ஒரு அதிபதியாக இருந்தாலும், ஆடை ஆபரணங்கள் இதுக்கான இதாக இருந்தாலும், சுக்கிரன் வந்து கலத்திரக்காரகர். அவர் வந்து மனைவியை குறிக்கிற ஒரு இது. கலத்திரம் அப்படின்றது பொது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2மே திருமணத்துக்குரிய கலத்திரக்காரகர். பெண்ணுக்கு வந்து குறிப்பாக வந்து செவ்வாயை சொல்லுவாங்க, பொதுவான கிரகம். அப்போ சுக்கிரன் வந்து மனைவியை குறிக்கிற கிரகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இப்போ சுக்கிரன் மனைவி, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடோ இல்லை ஒரே இது பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த வெள்ளி காப்பு வந்து போட்டுக்கலாம். கையில் வந்து வெள்ளி காப்பு, இது சுக்கிரமேடில் வந்து போடும். அந்த வெள்ளி காப்பு அப்படின்றது அந்த சுக்கிரமேடில் போடும். அப்போ இது ஒரு சின்ன பரிகாரம். நம்ம அந்த வெள்ளி காப்பு போடுறதுன்றது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம். கணவர் வந்து ஆண்கள் வந்து இதை போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். இது வந்து நல்லாயிருக்கும், அது போட்டு பாருங்களேன். வெள்ளி காப்பு போட்டிருக்கிறது அது ரொம்ப நமக்கு வந்து
கீழே வந்து விழற மாதிரி ரொம்ப லூஸாக அப்படிலாம் அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி போட்டுக்கணும். போடணுன்றது அது டிஸ்டர்பாக நமக்கு இருக்கக்கூடாது. அது நல்லா அது இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். வெள்ளிக்கூடிய இதை மொச்சப்பயிறு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதுதான். அதே மாதிரி வீட்டில் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும். அப்புறம் சாம்பிராணி போடுறது, வாசனை திரவியங்கள் சுக்கிரனை குறிக்கிறது. வாசனை திரவியம் நிறைய பேருக்கு சென்ட்டெல்லாம் பிடிக்காது. நிறைய பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுலாம் ஸ்மெல்லெல்லாம் பிடிக்காது. ஜவ்வாது இது போல் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எடுத்து நம்மளோட அந்த உடலில் எங்கேயாவது அது மாதிரி கொஞ்சம் நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிக்கிறது நம்மளுக்கு அந்த வாசம் நல்லாயிருக்கும். அந்த உள்ளே இருக்கிற அந்த இது நல்லாயிருக்கும். ஓகே, சுக்கிரனுக்கு வந்து சுத்தமாக இருக்கிறதும் வந்து எளிமையாக எளிமையாக இருக்கும். நல்லா நேர்த்தியாக இருக்கணும். அப்படியே எளிமைன்றதை விட நல்லா எவ்வளோ நமக்கு ஆடம்பரமாக நல்லா பண்ணுறவங்க இருக்கிறவங்க நல்லா பண்ணிக்கலாம். இல்லை நாளைக்கு இவ்வளோதான் என்னால் பண்ண முடியாது அந்த ஒரு அது நொந்துக்கக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை அழகாக நேர்த்தியாக பண்ணி நம்ம ஹாப்பியாக இருக்கணும். அது சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்மக்கிட்ட இன்னும் வசியப்படும். ஓகே, இப்போ நமக்கு இருக்கிறத வந்து நம்ம நல்லா வச்சுக்கும் போது சுக்கிரனுக்கு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்ற போது நமக்கு அது வசியப்படும். ஓகே, சுக்கிரன். ஓகே, இப்போ சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்தாலே வந்து பணம் அது வந்து பொதுவாக நீங்கள் அது பார்க்குற ஜாதகத்தை பொறுத்துமா நீங்கள் பார்த்தா கூடமே அது இருக்குது, வலிமை இருக்குது, பொருந்தி இருக்குன்றத பார்த்து சொல்லணும். அது இல்லாமையும் நம்ம சுக்கிரனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம வசியப்படுத்தலாம். ஓகே, அதுக்காக இந்த இது சூப்பர் மேம், சூப்பர். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க சுக்கிரன் குரு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா பணவரவு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதே வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ வழிபாடு எடுத்துப்பாங்க. பொதுவாகவே வந்து குபேரர், அதே போல் வந்து லக்ஷ்மி தாயார், மகாலட்சுமி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வீட்டில் வைக்கும்போது இந்த தெய்வங்களை வழிபடும் போது பணவரவு இன்னும் அதிகமாகும் அப்படின்னு நம்பிக்கை உண்டு இப்போவும். அதே மாதிரி இந்த சாமிகளெல்லாம் வச்சு கும்பிடும்போது பணவரவு அதிகமாக வருமா, இல்லை வேறு ஏதாவது தெய்வங்களை வழிபடலாமா? கண்டிப்பாக இது குபேரர்லாம் எல்லார் வீட்லேயும் அதை வச்சுப்பாங்க. அது வந்து இல்லாமல் ஒரு வீடும் இருக்காது. குபேரர் வந்து வைத்து வழிபடுறது சிறப்பு. மகாலட்சுமி, லக்ஷ்மி தாயாரோட இது வந்து இருக்கணும். அது ஒன்று. அதே போல் அந்த கன்னி மூலையில் பீரோ வைப்பது, கன்னி மூலையில் இல்லை அங்கே ஏதோ ஒரு ஷெல்ஃப் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து உங்களோட பணப்புழக்கத்தை அங்கே வச்சு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மரப்பெட்டி கிடச்சதுன்னா அந்த மரப்பெட்டியில் வந்து யூஸ் பண்ணி, இரும்பு பெட்டி இந்த மாதிரி சின்னமாக இருந்தாலும் போதும். அது மாதிரி சின்ன சைஸாக இருந்தாலும் அதில் வச்சு புழங்குங்க. அந்த இடத்துல எடுத்து வருமானம் அந்த பீரோவில் இரும்பு இல்லை மரத்தில் தான் ஷெல்ஃப் இருக்குது, இல்லை கொஞ்சம் சின்னதாக ஒரு இரும்பில் ஏதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு கூட நீங்கள் அதில் பணப்புழக்கத்தை எடுத்துக்கலாம். அதில் வந்து முக்கியமாக இந்த ஏலக்காய், பச்சைக்கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் போட்டு அதில் ஒரு மஞ்சள் துணியில் வந்து அதை கட்டி அதில் போட்டு வைங்க. அந்த வாசம் வந்து அதை வசியப்படுத்தும். ஓகே, சூப்பர் மேம். இப்போ பரிகாரம்னு சொல்லிட்டீங்க, கடவுள் வழிபாடோடு சேர்த்து ஒரு அழகான விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. இப்போ நிறைய பேர் வந்து பரிகாரமாகவே பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் வந்து உப்புக்கல் வச்சா பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பரிகாரங்கள்லாம் சொல்லுவீங்களா மேம்? கண்டிப்பாக. அதாவது வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஊறுகாய் இருக்கணும். வீட்டில் வந்து ஊறுகாய் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஊறுகாயில் லக்ஷ்மி வாசம் செய்வாள். அதே மாதிரி உப்பில் வாசம் செய்வாள். கல்லுப்பு நிறைய பேர் அந்த தூள் உப்பு யூஸ் பண்ணுவாங்க. கல்லுப்பு கண்டிப்பாக இருக்கும் வீட்டில். அந்த மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட உப்பு ஒரு பக்கம் அந்த தூள் உப்பில் வந்தாலும், கல் உப்பு வந்து கடல் உப்பு அந்த அப்படியே வந்து அது வந்து யூஸ் பண்ணணும். அதில் நிறையா நமக்கு இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அது லக்ஷ்மி வாசம் செய்கிற ஒரு இது. அதனால் அது அந்த ஜாடியில் உப்பு நம்ம பாரம்பரிய முறையில் அதை வந்து பயன்படுத்தி பாரு. பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் வைக்காதீங்க, இதில் மாற்றி பாருங்கள் இருந்ததுன்னா. அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கு அவசர காலத்தில் இதை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து பார்த்தாலே ரொம்ப நல்ல பலனை உணர முடியும். அந்த உப்பில் வந்து லக்ஷ்மி வாசம் அந்த மாதிரி இறைக்கக்கூடாது. உப்பெல்லாம் நல்லா ஒரு அழகாக வச்சு அதை வந்து அந்த தெய்வ பக்தியோடு நம்ம அதை பயன்படுத்தணும். ஓகே, மெதிப்படாமல் இதெல்லாம் சொல்லுவாங்க சின்ன சின்ன. சூப்பர். அது வந்து எல்லாருக்குமே தேவையே வந்து அந்த பணம் தான் அப்படின்றப்போ செல்வம் சேர்றதுக்கு வந்து என்ன பண்ணணும், எந்த கடவுளை வழிபட்டால் நல்லா இருக்கும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் சிம்பிளாக வீட்டிலே பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பொது பலன்கள் கொடுத்துட்டீங்க. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.